Hello all, welcome to AB Coding School, CSC, MEDC. இந்த செட் ஆஃப் வீடியோஸில் இப்போ வர வீடியோஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். WWW இருக்கும் இல்லையா, ஸோ வேர்ல்ட் வைட் வெப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் என்ன நடக்கிறது, நீங்கள் வெப்சைட் கிளிக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜ் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது, உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அது எப்படி டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் கிளிக் பண்ணுறச்சே என்னென்ன விஷயம்லாம் நடக்கிறது பேக் எண்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை வெப் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப் டிசைன் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த என்விரான்மெண்ட் வந்து கண்டினியூஸாக மாறிண்டே இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். அப்பப்போ புதுசாக நிறைய டூல்ஸ் வரும், நிறைய சாஃப்ட்வேர் வரும், ஒரு எவர் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இந்த வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த லாங்குவேஜஸை நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, பேக் எண்டை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறதுல அப்படிங்கிறது என்னங்கிறது பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரண்ட் எண்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஏலேருந்து Z வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன லாங்குவேஜ் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து CMS, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நம்ம எங்கே ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் இப்போது வர வாரங்களில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். ஒரு வெப்சைட்டை நீங்களும் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக நம்ம இந்த வீடியோஸில் தெரிஞ்சுக்க போகிற ஐட்டம். வாங்க சூப்பரான ஈஸியான வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், JS, ஜாவாஸ்கிரிப்ட். இதுதான் வந்து இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன? ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து பெருசாக சேஞ்ச் எல்லாம் ஆகாது. ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. இப்போ நம்ம டெவலப் பண்ணச்சேவே அதில் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். அது வந்து அந்த வெப்சைட்டில் அப்படியே இருக்கும். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் டெவலப்பர் யாரோ அவங்க வந்து அந்த சேஞ்சஸ் கரெஸ்பாண்டிங் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டைனமிக்கலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஒன்ஸ் கண்டென்ட் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெப்சைட் தான் ஸ்டாட்டிக் வெப்சைட். அதுதான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது சில கீ டேர்ம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாங்குவேஜ்னு சொல்லுவோம். லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாதான் கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ அது வந்து லாங்குவேஜ், அது ஒன்று. அடுத்தது ரிமோட் சர்வர். ரிமோட் சர்வர்னு என்னென்னா ஒரு சிஸ்டம் ஒரு சர்வர் நமக்கு இன்டர்நெட்டில் அது எங்கே வேணாலும் இருக்கலாம், நெக்ஸ்ட் பில்டிங்கில் இருக்கலாம், ஏன் வேறு ஏதோ லொக்கேஷனில் கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ரிமோட் சர்வர்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிமோட் சர்வரில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். எப்படி அப்லோட் பண்ணுவோம்? FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான், அதாவது நம்ம சிஸ்டம்லேருந்து சர்வருக்கு நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்புறம் வந்து டீபக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டீபக்கிங்னா என்னென்னா நம்மள பண்ணியிருக்கிற எரர்ஸ் இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து டீபக்கிங். அடுத்தது நம்ம இந்த வெப்சைட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த HTML கோட்ஸ் வந்து எழுதுறது வெறும் நோட் பேட் இருக்கும் இல்லையா, அதுலேயே கூட நீங்கள் வந்து எழுதலாம். பட் கன்வீனியன்ஸ்க்காக நான் இன்னைக்கு வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட் பேட்லேயுமே கூட கண்டினியூ பண்ணலாம்.
ஏன்னா நான் உங்களுக்கு சப்ளைம் டெக்ஸ்ட்டில் தான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்கிறதுனால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து நம்ம எழுத போகிற அந்த கோடர் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் எழுத போகிறோம். அடுத்தது நம்ம ஃபைல் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா சர்வருக்கு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கிளைண்ட் அந்த FTP கிளைண்ட் வந்து ஃபைல்ஸில்லா அப்படின்னு ஒரு கிளைண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சிஸ்டமில் நம்ம எழுதியிருக்கிற அந்த கோடு எல்லாத்தையும் சர்வரில் அப்லோட் பண்ணுறதுக்கு, ஸோ தட் யூ கேன் சென்ட் ஃபைல்ஸ் டு த சர்வருக்கு ஃபைல்ஸ் அனுப்புறதுக்கு நம்ம ஃபைல்ஸில்லா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்மளோட ப்ராக்ரஸ் அண்ட் நம்மளோட அந்த எப்படி நம்ம ஒர்க் இது வரைக்கும் நம்ம வெப்சைட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ரௌசர். நிறைய காமன்லி யூஸ்டு ப்ரௌசர் வந்து இப்போ கூகுள் குரோம் தான், நம்மளும் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது தவிர நிறைய ப்ரௌசர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, சஃபாரி இருக்குது, ஸோ நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது குரோம் தான். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு தேவை. வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில டேர்ம்ஸ் அண்ட் டூல்ஸ் இதான். அஃப்கோர்ஸ் இந்த மூணும், அதாவது சப்ளைம் டெக்ஸ்ட், ஃபைல்ஸில்லா, குரோம், இது மூணும் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லேயோ வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆச்சா, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்னு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்லுவோம். இப்போது ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யூசர் வந்து ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்டில். வெறுமா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது மட்டும் ஃப்ரண்ட் எண்ட் கிடையாது. யூசர் அந்த வெப்சைட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறதும் ஃப்ரண்ட் எண்டில் தான் வரும். இப்போ பாப்பப்பா, இன்புட் ஃபீல்டா, பட்டனா எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா 3 முக்கியமான ஐட்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், HTML. இந்த HTMLங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்டென்ட்டை வந்து அது மார்க் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த கண்டென்ட் வந்து பேராகிராஃப், இந்த கண்டென்ட் ஒரு இமேஜ், இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி கொடுக்கறது தான் இந்த HTML. இப்போ இந்த HTML மார்க் பண்ணி தர கண்டென்ட் எல்லாம் எப்படி வெப் பேஜில் ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து CSS, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். என்ன கலரில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், எந்த பொசிஷனில் இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம CSS வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம கொடுக்குற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஃபார்மில் ஒரு ஃபோன் நம்பர் தரோம் அப்படின்னா ஃபோன் நம்பர்னால் 10 டிஜிட் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மேனிப்புலேஷன் பண்ணுறது ப்ரௌசர் சைட்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு. அப்புறம் பேக் எண்டுனா என்ன? பேக் எண்டுனா டிப்பிக்கலி என்ன இருக்குன்னா, ஒரு சர்வர் இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம என்ன கோடு கொடுக்குறோமோ அந்த கோடு அந்த சர்வரில் ரன் ஆகும், ப்ராசஸ் ஆகும், முடிஞ்சதுக்கப்புறமா போய் டேட்டா பேஸில் நம்ம கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கும் இதில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பைத்தன், PHP, Perl, ரூபி, ஜாவா, .NET அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த பேக் எண்டில் பேக் எண்டோட கோட்ஸ் எழுதுறதுக்கான லாங்குவேஜஸ் இது. பேக் எண்டுக்கு வந்து பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டு கூட எந்த விதமான டைரக்ட் இன்ட்ராக்ஷனும் கிடையாது. ப்ரௌசர் அண்ட் ப்ரௌசர் கண்டென்ட்ஸ் கூட நம்ம பேக் எண்ட் வந்து டைரக்டாக பண்ணாது. இப்போ இன்ட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் எப்படி வந்து பேச வச்சுக்கிறது? இப்போ நம்ம ஏதோ ஒரு டீட்டெயில் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், அந்த டீட்டெயிலை ஏதோ ஒரு வகையில் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து CMS, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இருக்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை பேக் எண்ட் கோட்ஸுக்கு கொடுத்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி பேக் எண்ட்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து
நம்ம அந்த ஜாவா, பிஹெச்பி, பைத்தன் அந்த மாதிரி எழுதியிருக்கிற லாங்குவேஜஸ்லேருந்து டேட்டா பேஸ்லேருந்து கோட் எடுத்து அந்த கோடை ப்ரௌசருக்கு புரிகிற லாங்குவேஜுக்கு, அதாவது ஹெச்டிஎம்எல், சிஎஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் மேனிப்புலேட் பண்ணி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மாதிரி மாற்றி கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பொதுவாக அதாவது ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது எப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். யூசர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதை வந்து பேக் எண்டுக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கறது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி டேட்டா பேஸ், அதாவது பேக் எண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை யூசருக்கு புரிகிற மாதிரி நம்ம லாங்குவேஜில் மாற்றி கொடுக்கறது தான் இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் விஷயம் நம்ம வந்து டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வாங்க இப்போ டைரெக்டாக HTML ஸ்டார்ட் பண்ணிடலாம்.